श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमी यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। 28வது பாடம் வித்யயா விந்ததே அமிர்தம். வித்யினால அமிர்தத்துவத்தை, அதாவது இறப்பில்லாத தன்மையை அல்லது உயர்ந்த தன்மையை விந்ததே அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். புறா முன்பு தாரா நகரத்தில் குக்குண்டஹா நாம கஷ்டித் கிருதவித்யா தீரஹா சோரஹா. குக்குண்டஹா என்கின்ற பெயரை கொண்ட கிருத வித்யா அப்படின்னா நன்கு படித்தவன் அர்த்தம். படித்த தீரஹா தைரியம் உள்ளவன், சோரஹா பபூவ திருடனாக இருந்தான். இப்படி இருக்கிறவன் திருடனா இருந்தானா. சஹா கஸ்யாஞ்சித் ராத்ரோ கஸ்யசித் வணிஜஹா சதனம் பிரவிஷ்ய மகார்காணி பூஷணானி முஷித்வா கிருஹம் பிரதி ன்யவர்த்தத. சஹா அவன் கஸ்யாஞ்சித் ராத்ரோ ஒரு ராத்திரியில், கஸ்யசித் வணிஜஹா ஒரு வணிகருடைய, சதனம் கிருஹம் பிரவிஷ்ய நுழைந்து விட்டு, மகார்காணி மிக விலை உயர்ந்த, பூஷணானி ஆபரணங்களை, முஷித்வா திருடிவிட்டு, கிருஹம் பிரதி தன்னுடைய வீட்டை நோக்கி, ன்யவர்த்ததா வந்து கொண்டு இருந்தான். நிபிருதம் சஹா நகர மார்க்கே நிர்கச்சன்னு ஆரக்ஷகைஹி லக்ஷிதா கிரஹீதஸ்ச. நிபிருதம் மெதுவாக, ரொம்ப அப்படியே திருடிட்டு சத்தம் போடாம அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மெதுவாக. சஹா அவன் நகர மார்க்கே நகர மார்க்கத்தில், நிர்கச்சன்னு சென்று கொண்டு, ஆரக்ஷகைஹி காவலாளிகளால், லக்ஷிதா பார்க்கப்பட்டவனாக, கிரஹீதஸ்ச பிடிக்கவும் பட்டான். அந்நேத்யுஹு மறுநாள், பிராத்தரேவ காலையிலேயே, தம் அவனை, நிகடித ஹஸ்தம் அப்படின்னு அர்த்தம், பூட்டப்பட்ட கைகளை கொண்டவனை, இந்த கையெல்லாம் கட்டி போட்டுக்கான்னு அர்த்தம். தே அவர்கள் காவலாளிகள், ராஜாந்திகம் நின்யுஹு ராஜாவினுடைய சமீபத்தை நோக்கி அழைத்து சென்றனர். ராஜாச்ச தம் அவலோக்கிய கோயம் இது ஆரக்ஷகான் அப்ராக்ஷீத். ராஜாவும் அவனை பார்த்துவிட்டு, யார் இவன் என்று காவலாளிகளை பார்த்து கேட்டார். ஆரக்ஷகாக ஆகு அந்த காவலாளிகள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? தேவ தலைவரே, கும்பீலகா அயம். கும்பீலகான திருடன் அர்த்தம். அயம் கும்பீலகா இவன் திருடன். அதீதாயாம் ராத்ரோ சென்ற ராத்திரியில், அதாவது நேற்று ராத்திரியில், மணிகார வீத்தியாம். மணிகார வீதி அப்படின்னா அந்த அந்த தெருக்கு பேரு, அல்லது வாணிஜ்யம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடியதான அந்த வீதி. மணிகார வீத்தியாம் கஸ்யசித் வணிஜஹா ஒரு வணிகருடைய வசத்தின் வீட்டை இவன் சென்று அடைந்தான். எப்படி இந்த மணிகார வீதின்னு சொன்னா, வாணிஜ்யம் நடக்கிற வீடுன்னு சொல்றோம். அது கூட எப்பேற்பட்டதுன்னு கேட்டா, நகைகள் இருக்கு இல்லையா, அந்த நகைகள் விற்கக்கூடியதான அந்த வீதி. எப்படி நம்ம காய்கறி மார்க்கெட் அப்படின்னு சொல்றோமோ, அதை போல மணிகார வீதினா ஜுவல்ஸ் இருக்கக்கூடிய அந்த தெரு. அந்த தெருவில் இருக்கக்கூடியதான ஒரு வணிகருடைய வீட்டை பிரவிஷ்ய நுழைந்து விட்டு, அதுவும் எப்படி நுழைந்து விட்டுன்னு கேட்டா, காத்த பாத்த மார்க்கேனா அப்படின்னு அர்த்தம். தெரியுமா? பூமி கடையில தோண்டி வச்சுப்போம் இல்லையா, அது என்ன சொல்லுவோம், குகையா? குகைன்னு சொல்ல மாட்டோம், பாத்தாள வழி அப்படின்னு சொல்லுவோம். கீழ் வழியில இப்ப அப்படிதான் திருடுறா ஜுவல்ஸ் எல்லாம் கூட நம்ம நிறைய பாக்குறோம், டிவில நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா, அந்த மார்க்கம் தான். அதாவது தோண்டி கீழ் வழியா அப்படியே அந்த கடைக்குள்ள போறது, அந்த மாதிரி. காத்த பாத்த மார்க்கேன பிரவிஷ்ய
பூஷணானி சோரயித்வா நகைகளை திருடிவிட்டு பகிர் கச்சன்னு வெளியில் வந்து கொண்டு அஸ்மாபி கிரீதா எங்களால் பிடிக்கப்பட்டவனாக ஆனீதஸ்ச அழைத்தும் வரப்பட்டான். ஸ்ருத்வா தேவஹா பிரமாணம். இது ஒரு பேச்சு வழக்கு. அதாவது சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் நீங்க தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்ருத்வா இந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அது சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ற அந்த காவலாளிகள். இது 2 பேராகிராஃப் படிக்கிறேன். புரா தாரா நகரே புக்குண்டோ நாம கஷ்டித் கிருதவித்யா தீரச்சோரः பபூவ சஹ கஸ்யாஞ்சித் ராத்ரோ கஸ்யசித் வணிஜः சதனம் பிரவிஷ்ய மகார்காணி பூஷணானி முஷித்வா கிருஹம் பிரதி ன்யவர்த்தத நிவ்ருதம் சஹ நகர மார்गे நிர்கச்சன் ஆரக்ஷகைः லக்ஷிதः கிரஹீதஸ்ச अन्येद्युः प्रातरेव तं निगडितहस्तं ते राजान्तिकं निन्युः राजा च तम् अवलोक्य कोऽयम् इत्यारक्षकान् अप्राक्षीत् आरक्षकाः आहुः देव कुम्भीलकः अयम् अतीतायां रात्रौ मणिकारवीथ्यां कस्यचित् वणिजः वसतिं खातपातमार्गेण प्रविश्य भूषणानि चोदयित्वा बहिर्गच्छन् अस्माभिः गृहीतः आनीतश्च श्रुत्वा देवः प्रमाणम् इति तेषां वचः श्रुत्वा राजा कुम्भीलकम् अपृच्छत् तेषां ஆரக்ஷகானாம் அந்த காவலாளிகளுடைய வச்சகா வாக்கியத்தை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு ராஜாவானவர் கும்பீலகம் அந்த திருடனை பார்த்து அபருச்சது கேட்டார். என்ன கேட்டார்? ரே அபி சத்தியம் யத் ஏதே கதயந்தி கிம் சத்தியம், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? இவ சொல்றாளே ஆரக்ஷகா வந்து திருடினேன்னு சொல்றாளே, இதெல்லாம் உண்மையா? அபி சத்தியம் யத் ஏதே வதந்தி, இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? புக்குண்டஹ தாவத் ஆத்மனஹ கிருத்தியம் நின்ஹோதும் அசக்னுவன்னு க்ஷணம் தூஷ்ணீமாஸ்த. அந்த புக்குண்ட என்கின்ற திருடன் ஆத்மனஹா கிருத்தியம் தன்னுடைய அந்த திருட்டுத்தனத்தை நின்ஹோதும் மறைப்பதற்கு அசக்னுவன்னு முடியாதவனாக க்ஷணம் ஒரு சில நொடிகள் தூஷ்ணீமாஸ்த வெறுமனே இருந்தா பதிலும் சொல்லல, ஒத்துக்கணும் இல்லைன்னு மறுக்கல. பூயஹா மறுபடியும் சப்ரூபங்கம் பிருஷ்டஹா சஹா அப்படின்னு அர்த்தம். கோபத்துல ராஜா அந்த புருவத்தெல்லாம் அப்படியே வளைச்சு நிலிச்சு அப்படின்னு முறைச்சு கேட்கிறார். கோபத்துல என்னடா பதில் சொல்ல மாட்டீங்கன்னா இந்த இது சொல்லுவா தெரியுமா, கல்லூலி மங்கன்னு சொல்லுவா தெரியுமா, நம்ம பாடசாலை எல்லாம் சொல்றாச்சே, கேள்விப்பட்டதுண்டா? என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான், கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அர்த்தம். திமுறில அப்படி நிக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி நின்ன உடனே கோபம் வரும் இல்லையா, எதிரில கேள்வி கேட்கிறவளுக்கு. அப்படி ராஜாவுக்கு கோபம் வருது. கண்ணெல்லாம் அப்படியே புருவத்தெல்லாம் வளைச்சு கோபத்தோட பேசுறார். பூயஹா சப்ரூபங்கம் பிருஷ்டஹா சஹா, மறுபடியும் கோபத்தோடு கேட்கப்பட்ட அவன் பதில் சொன்னான். என்ன சொன்னா? தேவா பிரசீத, சுவாமியே கருணை காட்டுங்கோ. என்னன்னு? அகம் அதீவ தரித்ரோஸ்மி, நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன். சௌரியேணைவ மஜா ஜீவனம் கிரியத்தை, இப்படி திருட்டுத்தனம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சிருந்தா நான் என்னுடைய வாழ்க்கையே ஓட்டுறேன். க்ஷம்யதாம், மன்னிக்கப்படட்டும் இந்த திருடன். இது அவதத்து என்று சொன்னான். தத் ஸ்ருத்வா குபிதா ராஜா வததண்டம் வியதத்த, கோபம் அடைந்த அவன் திருடவும் திருட்டு என்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? வததண்டத்தை கொடுத்தார். வததண்டங்கிறது பொதுவா நம்ம வந்து இந்த மரண தண்டனைன்னு சொல்றோம் இல்லையா, ஆனா சாஸ்திரங்கள்லாம் வத பதத்துக்கு அவயவ விச்சேதம் இருக்கு. பொதுவா மரண தண்டனைன்னு நம்ம உடனே சொல்லிடுறோம், அப்படி இல்லை. பல இடங்கள்ல இந்த ஸ்மிருதிகள்லாம் பாக்குறச்ச வத பதத்துக்கு அவயவ விச்சேதம் வரணுமா, இதுதான் வதம் இருக்காங்க. ஒரேடியா கொள்றது இல்லை. அதனால வததண்டம் எதத்தா அப்படின்னா கை கால இதை வெட்டி விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. உடனே சுதீஹி புக்குண்டா, நல்ல ஒரு தீக்ஷணமான புத்தியை உடைய இந்த திருடன் துஸ்ஸஹாம் இமாம் ராஜாஜ்ஞாம் ஸ்ருத்வா பிருஷம் வியாகுலீபூதः अपि ஸ்வகவிதயா தண்டாத் ஆத்மானம் மோச்சயித்தும் இச்சன்னு
கவிஷு ராஜ்ஞா பரமம் வாத்சல்யம் ஜானானஹ பிரத்யுத்பன்னமதிஹி நிர்பீகா பிராஹா. நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடியதான இந்த திருடன் துஸ்ஸகாம் இமாம் ராஜாஜ்ஞாம், தாங்கவே முடியாத அப்படின்னு அர்த்தம். இந்த தண்டனை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, இவ்வளவு ஒரு கொடுமையான தண்டனை. அப்பேற்பட்ட தண்டனையே ஏற்க முடிய ராஜாவினுடைய ஆக்ஞையை கேட்டு விட்டு பிருஷம் வியாக்குலி பூதா, ரொம்ப கலங்கடிக்கப்பட்டவனாக இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு நினைச்சுண்டு, அப்படி இருந்த சமயத்திலும் கூட அவன் என்ன பண்ணினானா, ஸ்வ கவிதையா தண்டாத்து ஆத்மானம் மோச்சயித்தம், தன்னுடைய கவிதையினால அந்த தண்டத்திலிருந்து தண்டனை என்ன கொடுத்திருக்காரோ அதுல இருந்து தன்னை விடுவிப்பதற்காக இச்சன்னு விரும்பி கொண்டு என்ன பண்ணினான், அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, கவிஷு ராஜ்யா பரமம் வாத்சல்யம் ஜானானஹா, இந்த ராஜாவிற்கு கவிகளிடத்துல ஒரு பெரிய பிரியம் உண்டு என்பதை அறிந்து கொண்டவனாக இருந்து கொண்டு பிரத்யுத்பன்னமதிஹி, அதாவது அப்படின்னு அர்த்தம் தெரியுமோ, க்ஷணத்துல அவரால் சொல்ல முடியும். ஒரு விஷயத்துல ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கணும் இல்லை, அந்த க்ஷணத்துல ஸ்பாட்லயே நம்மளால முடிவெடுக்க முடியுமா இருந்தால் அவருக்கு பிரத்யுத்பன்னமதின்னு பேரு. அப்பேற்பட்ட மனுஷாளுக்கு அப்படியாக இருந்து கொண்டு என்ன பண்ணினா, நிர்பீகா பயமற்றவனாக பிராக சொன்னா. என்ன சொன்னா, பக்திர் நஷ்டோ பாரவீயோபி நஷ்டா பிக்ஷுர் நஷ்டோ பீமசேனோபி நஷ்டா புக்குண்டோஹம் பூபதிஸ்த்வம் ச ராஜன் பப்பாவல்யாம் அந்தக சந்நிவிஷ்டா அப்படின்னாரா. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, பட்டிஹி நஷ்டா, பட்டின்னு ஒரு கவிஞர், கவி, அவர் அவரும் போயிட்டார். பாரவியோ பாரவிகின்னு ஒருத்தர், அவரும் போயிட்டார். 2 கவி போயிட்டா. பிக்ஷுர் நஷ்டா, இந்த பிக்ஷுங்கிறவர் சாதாரண பிக்ஷுவா அல்லது ஏதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கவியான்னு தெரியல, அந்த அப்படி ஒருத்தர் போயிட்டார். அடுத்தது பீமசேனா, அவரும் போயிட்டார். இப்போ புக்குண்டனா இருக்கக்கூடிய நானும் போக போறேன். அடுத்தது இந்த வரிசையில பூபதியா கூட நீங்க தான் இருக்கீள் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால என்ன அடுத்து, ஹே ராஜன்னு பப்பாவல்யம் இப்படிங்கிற இந்த வரிசையில பப்பாவல்யாம் அந்தக சந்நிவிஷ்டா, யமன் உள்ள நுழைஞ்சிட்டான் போல இருக்கு. ஏன்னா பாருங்க, பட்டிர் நஷ்டால பகாரஹா வந்துருத்தான், பாரவிஹி அப்படிங்கிறதுல பாக் அப்படின்னு வந்துருத்தான், பிக்ஷுர் நஷ்டஹான்ல பி ஹ்ரஸ்வ விகாரம் வந்துருத்து, பீமசேனாங்கிறது பீ வந்துருத்து, நான் புக்குண்டஹா புக் ஹ்ரஸ்வ உகாரஹா. அடுத்தது யாரு, பூபதி துவம் ராஜன் நீயும் போற அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லிட்டாராம். சொன்ன உடனே ததாகரண்ய கவிவத்சலஹா ராஜா, கவிகளிடத்துல பிரியங்கொண்ட அந்த ராஜாவானவர் போ புக்குண்ட தண்டாருகோபித்துவம், நீ தண்டனைக்கு உரியவன், அப்படி இருந்த போதிலும் கூட சுகவிராசி, நல்ல ஒரு கவிஞனாக இருக்க நீ, இதி மயா க்ஷம்யசே, என்னால் நீ மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இதப்பரம், இதன் பிறகு ஈதிருஷம் கர்ம மாகாரிஷி, இதை போன்ற செயல்களை செய்யாதே. இத்தித்வா என்று சொல்லிவிட்டு, தேனா முஷ்டம் சர்வம் தனம், முஷ்டம் திருடியதான சர்வம் தனம் எல்லா செல்வத்தையும் தத்தத் சுவாமிபியா, அந்தந்த நகைகளுக்கு உரியவர்கள் இடத்துல பிரத்யர்ப்பிய திரும்ப கொடுத்து விட்டு, ஸ்வதத்தேன பிரபூதேன வித்தேனா, தன்னால் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பரிசு அந்த ஒரு செல்வத்தினால் தம் சம்பாவயாமாச, அவனை கௌரவித்தார் ராஜா. திருட வந்தவன் இப்ப பணம் வாங்கிட்டு போறான். புக்குண்டோபி, அந்த திருடனும் கூட ததாரபிய, அதிலிருந்து ஆரம்பித்து தியக்த சௌரியா, அந்த திருடுகின்ற செயலை விட்டவனாக ராஜ்ஞா, ராஜாவினுடைய பிரீத்தேஹே, பிரீத்திக்கு பாத்ரீபூதா, பாத்திரமாக ஆகினான். அது மட்டும் இல்லை, சபுத்திர கலத்ரஹா, மனைவி மக்களோடு சுகம் உவாச, சந்தோஷமாக வாழ்ந்தான். அஹோ பஷ்யத வித்யாயாக மகிமானம், வித்யினுடைய ஒரு மேன்மையை பார்த்தீர்களா. தீவிரம் தண்டித்தோப்பி, வத
தண்டனையே கொடுக்கப்பட்ட ஒருவனும் கூட, திருடனும் கூட, வித்யா அந்த வித்தியினால கல்வியினால அமிர்தத்துவம் பிழைத்ததான நீண்ட ஆயுளை உடையவனாக அவிந்தத அடைந்தான். கிம் கிம் ந சாதயதி கல்பலதேவ வித்யா. கல்ப விருட்சம் இருக்கே தேவலோகத்துல, அது எப்படி எதெல்லாம் கேட்டாலும் அத்தனையும் கொடுக்குமோ அதை போல வித்யானது இருக்கிறது. கிம் கிம் ந சாதயதி கல்பலதேவ வித்யா. இப்படின்னு இந்த கதை. இதுல நான் 3ஆம் பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். தேஷாம் வச்சஹா ஸ்ருத்வா ராஜா கும்பீலகம் அப்ருச்சத் ரே அபி சத்யம் யத் ஏதே கதயந்தி புக்குண்டஹ தாவத் ஆத்மனஹ கிருத்யம் நின்ஹோதும் அசக்னுவன் க்ஷணம் தூஷ்ணீம் ஆஸ்த. பூயஹ சப்ரூபங்கம் பிருஷ்டஹ சஹ தேவ பிரசீத அஹம் அதீவ தரித்ரோஸ்மி சௌர்யேணைவ மயா ஜீவனம் கிரியதே க்ஷம்யதாம் இதி அவதத். தச்ருத்வா குபிதோ ராஜா வததண்டம் व्यधत्त. சுதீஹி புக்குண்டஹ துஸ்ஸஹாம் இமாம் ராஜாஜ்ஞாம் ஸ்ருத்வா भृशं व्याकुलीभूतोऽपि स्वकवितया दण्डात् आत्मानं मोचयितुम् इच्छन् कविषु राज्ञः परमं वात्सल्यं जानानः प्रत्युत्पन्नमतिः निर्भीकः प्राह. भट्टिर्नष्टो भारवीयोऽपि नष्टः भिक्षुर्नष्टो भीमसेनोऽपि नष्टः भुक्कुण्डोऽहं भूपतिस्त्वं च राजन् बभ्भावल्यामन्तकः सन्निविष्टः इति. तदाकर्ण्य कविवत्सलः राजा भो भुक्कुण्ड दण्डार्होऽपि त्वं सुकविरसि इति मया क्षम्यसे. इतः परम् ईदृशं कर्म मा कार्षीः इत्युक्त्वा तेन मुष्टं सर्वं धनं तत्तत् स्वामिभ्यः प्रत्यर्प्य स्वदत्तेन प्रभूतेन वित्तेन तं संभावयामास. भुक्कुण्डोऽपि तदारभ्य त्यक्तचौर्यः राज्ञः प्रीतेः पात्रीभूतः सपुत्रकलत्रः सुखम् उवास. अहो पश्यत विद्यायाः महिमानं तीव्रं दण्डितोऽपि सः चोरः विद्यया अमृतत्वम् अविन्दत. किं किं न साधयति कल्पलतेव विद्या. अधुना पाठे विद्यमानाः प्रश्नाः. निभृतं नगरमार्गे गच्छन् कः आरक्षकैः लक्षितः गृहीतश्च. पुरा धारानगरे भुक्कुण्डो नाम चोरः अस्ति. तावत् नापेक्षिते इति भाति. निभृतं नगरमार्गे प्रविशन् चोरः आरक्षकैः तावदपेक्षितम् इति भाति. कुतः इत्युक्ते किमर्थं सः गृहीतः इति अग्रे वर्तते. किमर्थं सः तर्हि प्रथम प्रश्न முதல் கேள்விக்கு இந்த பதில் சொன்னா சரியா இருக்கும். இந்த அளவுக்கு சொன்னா நகர மார்க்கே கச்சன் புக்குண்டோ நாம சோரஹ ஆரक्षकैः गृहीतः. किमर्थं सः गृहीतः. सः कस्याञ्चित् रात्रौ कस्यचित् वणिजः सदनादे महार्घानि वस्तूनि चोरयित्वा अतः निर्गच्छन् आसीत्, बहिः आगच्छन् आसीत्. तर्हि तदानीम् आरक्षकैः गृहीतः. ते तं राजान्तिकं नीत्वा किम् अवोचन्. அந்த காவலாளிகள் ராஜாவிற்கு அருகில் இவனை கொண்டு சென்று என்ன சொன்னார்கள். हे राजन् अयं कुम्भीरकः अतीतायां रात्रौ मणिकारवीथ्यां कस्यचित् वणिजः वसति खादपादमार्गेण प्रविश्य भूषणानि चोरयित्वा बहिर्गच्छन् अस्माभिः गृहीतः आनीतश्च श्रुत्वा देवः प्रमाणम् इति अवदन्. अनन्तरं राजा कुम्भीलकं किम् अपृच्छत्. रे अपि सत्यं यत् एते कथयन्ति
इति इति अवदत् अपृच्छत् इति इति अपृच्छत् अपृच्छत् कुम्भीलकः किम् अकरोत् आदौ कुम्भीलकः स्वकृत्यं निह्नोतुम् अशक्नुवन् तूष्णीं क्षणम् आस्थ ततः यदा कोपेन पृष्टः सन् यदा राज्ञा कोपेन पृष्टः तदानीं अहं हे देव प्रसीद अहम् अतीव दरिद्रोऽस्मि चौर्येणैव मया जीवनं क्रियते क्षम्यताम् इति अवदत् राजा तस्य कीदृशं दण्डं व्यधत्त कीदृशं वधदण्डं यधत् तावदेव वधदण्डं विधत्त भुक्कुण्डः राजानं किं प्राह भट्टिर्नष्टो भारवीयोऽपि नष्टः भिक्षुर्नष्टो भीमसेनोऽपि नष्टः नष्टः भुक्कुण्डोऽहं वृत्तम् अन्यत् वर्तते अतः இது ஸ்லோகத்தினுடைய விருத்தம் வேற இருக்கவே அந்த மிட்ட மாத்தணும் भट्टिर्नष्टो भारवीयोऽपि नष्टो भिक्षुर्नष्टो भीमसेनोऽपि नष्टः भुक्कुण्डोऽहं भूपतिस्त्वं च राजन् बभावल्यात् अन्तकः सन्निविष्टः इति अवदत् राजा तं किमुक्त्वा विससर्ज तद्वृत्तम् आकर्ण्य तत् श्लोकम् आकर्ण्य अस्य कविता सामर्थ्यं श्रुत्वा भो भुक्कुण्ड दण्डार्होऽपि त्वं सुकविः असि इति मया क्षम्यसे इतः परम् ईदृशं कर्म मा कार्षीः इति अवदत् इति उक्त्वा विससर्ज अनेन किं गृह्यते अनेन विद्यया विन्दते अमृतं पश्यत विद्यायाः महिमानं पश्यत इति मास्तु विद्यायाः महिमानं तीव्रं दण्डित बहु अस्ति सः चोरः वधदण्डं प्राप्तोपि वधेन दण्डितोपि सः चोरः विद्यया अमृतत्वम् अविन्दत अतः विद्यया सर्वं लब्धुं शक्यते विद्या सर्वं यच्छति इति वाक्यं सौकर्यमो एल्तिपेटि निर्दिष्टैः लकारैः वाक्यानि पूरयत भुक्कुण्डः कस्यचित् वणिजः गृहात् भूषणानि मुषस्तेयेन धातु அதனுடைய லங் லகாரத்தை எழுதணும் அமுஷ்ணாத் அமுஷ்ணாத் भुक्कुण्डः मुष्णातिंदा वरुमे लट्लकारत्ले मुष्णाति அப்படினு ஆரம்பிக்குமே அதனால அமுஷ்ணாத் भुक्कुण्डः प्रथमम् आत्मनः कृत्यं निह्नोतुम् அப்படினு இருக்கு ஹுனுன் धातु அதனுடைய லங் லகாரம் அன்ஹுத அன்ஹுத कृत्यम अह्नुत मरैत्तान राजा तस्य वधदण्डं धा धातु दधौ लिट् लकारतल दधौ राजा तस्य वधदण्डं विदधौ लिट् दधौ दधतुः दधुः அப்படினு வரும் यः बाल्ये विद्यां गृह्णाति लट् लकारम இல்லையா கிரஹ धातु गृह्णाति सः அவன் पश्चात् பிறகு सुखम वसिष्यति वसिष्यति वसति தானே वसिष्यति இதுக்கு அப்புறம் ஒரு 4 பதங்களை கொண்டு வாக்கியம் எழுதணும் நிபிருதம் பிரமாணம் தூஷ்ணீம் வரம் அப்படின்னு அதுக்கப்புறம் கிருத் பிரத்யயாந்தாக சப்தாக இன்கதோ தாத்து ஏதி இதஹா யந்தின்னு வருது அது ஏதி கச்சதின்னு அர்த்தம் இதஹா பிரத்யயாந்த பதம் இதவான் கதவான் அந்த மாதிரி சத்ரு பிரத்யயாந்த கச்சன்னு மாதிரி இயானஹ ஷானச் பிரத்யயாந்த யானோ தசபி சஹஸ்ரீன்னு வருது இல்லையா நல்ல விஷயம் இயானஹ இக்த்வா துவா பிரத்யயாந்த உபேத்ய இது நம்ம பிரசித்தம் லபந்தம் ஏதும் துமுன் பிரத்யயாந்த ஏதவ்யம்
தவ்யத் பிரத்யந்தம். அபநீயம். அனியர் பிரத்யந்தம். ஏயம். என் பிரத்யாந்த பதம். என் யத் யத் பிரத்யாந்தம். யத் பிரத்யாந்த பதம். अध्ययनार्थस्य ई धातोः अपि एवमेव अधिपूर्वकानि रूपाणि भवन्ति. अधीत्य इत्यादि उच्यते किल. अधि उपसर्गपूर्वकமான ஈ தாத்து அதுலயும் அதி சேர்ந்தால் இதே மாதிரி ரூபங்கள் தான் வரும். அதீதா, அதீதவான், அதீதன்னு, அதீதவான். இதே மாதிரி வரும். அடுத்தது நு தாத்து. இங்க ஹூ நூன்னு எல்லாம் போட்டு ஹூனு ஹூனுன்னு போட்டுக்கா இல்லது ஹுணு ஹுணு தாத்து. ஆமா. ஹுணுதே அப்படின்னு வரும். இந்த புஸ்தகத்தை மேபி இந்த ஹூங்கிற போட்டது வந்து கீழே அர்த்த ஹகாரம் அதுக்காக போட்டிருக்கான்னு தோன்றது. பழைய காலத்து எழுத்துங்கிறதுனால அது ஹூ மாதிரி ஹூனுதே மாதிரி தோன்றது. ஹுணுதே 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 நின்னுதே மறைக்கிறான்னு அர்த்தம். நின்ஹுதஹ பிரத்யாந்தம் பதம். நின்ஹுதவான் தவது பிரத்யந்த பதம். நின்ஹுவானஹ ஷானச் பிரத்யந்த பதம். நுத்வா த்வா பிரத்யந்த பதம். நின்ஹுத்ய லெபந்த பதம். நின்ஹோதும் துவுன் பிரத்யந்த பதம். நின்ஹோதவ்யம் தவ்யத் பிரத்யந்த பதம். நின்ஹவனீயம். அனியர் பிரத்யந்த பதம். பரியாய சப்தங்கள். வித்வான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பரியாய சப்தங்கள் என்னது? வித்வானு, விபஸ்சித், தோஷஜ்ஞः, சன், சுதீஹி, கோவிதः, புதः, தீரः, மனிஷி, ஜ்ஞः, பிராஜ்ஞः, சங்க்யாவான், பண்டிதः, கவிஹி 14ஆச்சு. தீமான், சூரிஹி, கிருதி, கிருஷ்டிஹி, லப்தவர்ணः, விசக்ஷணः இதுவரையும் 20ஆச்சு. தூரதர்ஷி, தீர்க்கதர்ஷி 22 மொத்தம். இதோட இந்த பாடம் முடிகிறது. அடுத்த பாடம் 29வது பாடம். சாட்டு ஸ்லோகா அப்படின்னு அர்த்தம். ஒரு எப்படி சொல்லுவாங்க, சமத்காரத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்லோகங்கள். அதை படிச்சா நமக்கு ஒரு வித்தியாசமான ஒவ்வொரு ஒரு ஒரு ஆஹ்லாதம் ஏற்படும். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே இப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுல முதல் பதம் என்னது? அகஜானன பத்மார்க்கம் அப்படி இருக்கா இல்லையா? இவர் கஜானனன் தானே. இவர் எப்படி அது வந்து அகஜானன் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கஜானன் பார்த்து நீ யானை முகத்தான்னு சொல்லணும். நீ யானை முகத்தை இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் தெரிகிறதே அப்படின்னு கேட்டா, இந்த அகஜானன பத்மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அகஜ அகஹா நாகஹா அகஹா அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அகஹான்னா மலைன்னு அர்த்தம். மவுண்டன், பர்வதா, அகஹா. அகஜா, அத்ரிஜா அப்படிலாம் சொல்றோமா இல்லையா? ஆமாண்ணா. அத்ரிஜான்னு அர்த்தம் மலை மகள் அப்படின்னு அர்த்தம். அதே அர்த்தம் தான் அகஜாங்கிறதுக்கும். அகாங்கிறத பதத்துக்கு மலைன்னு அர்த்தமா? மலை அரசனுடைய மகள் யாரு? பார்வதி. அகஜா. அகஜானன பத்மார்க்கம். ஆனனம் அப்படின்னா முகம்னு அர்த்தம். யாருடைய முகம்? பார்வதியினுடைய முகம். அதுவே எப்படி இருக்கு தெரியுமோ? பத்மம் போல இருக்கான். அம்பாளுடைய அந்த முகமே பத்மம் போல இருக்கான். அகஜானன பத்மா. இது வரையில என்ன அர்த்தம் வந்தது? பார்வதி மலை அரசனுடைய மகளான பார்வதியினுடைய தாமரை போன்ற முகம் அப்படின்னு வந்ததா? இந்த முகம் எப்ப மலரும்? சூரியன் வந்தா மலருமா இல்லையா? தாமரைங்கிறது சூரியன் வந்தா மலரும். இப்ப அந்த சூரியன் யாருன்னு கேட்டா பிள்ளையார் தானா? பிள்ளையார் பார்த்தா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தைய பார்த்தா ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? அதனால இவர் தான் இப்ப சூரியன் ஆயிட்டார். ஏன்னா தாமரை போன்ற முகத்தை மலரச் செய்கிறார். பார்வதியினுடைய தாமரை போன்ற முகத்தை மலரச் செய்கிறார். அப்ப இவர் யாரு? சூரியன். சூரியன் போல இருக்காருன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சூரியனை அகஜானன பத்மார்க்கம். யாருக்கு இது விசேஷனம்? பிள்ளையாருக்கு. யாருக்கு? கஜானனுக்கு விசேஷம். அடுத்ததான் கஜானனம் இருக்கு இல்லையா? கஜானனம். எப்பேற்பட்ட கஜானனம்? அகஜானன பத்மார்க்கம் கஜானனம்.
அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, ஏதோ ஆப்போசிட்டா சொல்ற வர மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அர்த்தம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? முதல்ல ஆமாண்ணா. ஆப்போசிட்டா வந்தது, என்னடா அது கஜானன் போய் அகஜானன் சொல்றாளே அப்படின்னு தோணும். இல்ல, கரெக்டா இருக்கு. இப்போ வந்துருது. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம், எப்பொழுதும் வந்தே அப்படின்னு வரப்போறது, உபாஸ்மகேன்னு வரப்போறது. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சமத்காரமா 2 பதங்கள். அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம். ஏகதந்தம்னு வருது, அநேக தந்தம்னு வருது. எப்படி 2ம் ஒத்து வரும்? ஏகதந்தம்னா ஒரு தந்தத்தை, ஒரு பல்லை கொண்டவன். யானை கஜா அவருடைய ஒரு பல்லு உடைஞ்சு போயிடுத்து. அதை சின்ன மகாபாரதம் எழுதினா இப்படிலாம் கதையில பார்க்கிறோம். சரியா இருக்கு. இப்ப அநேக தந்தம்னு எப்படி எழுத முடியும்? 2ம் ஆப்போசிட்டா இருக்கே அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. பக்தானாம் பக்தர்களுக்கு அநேகதம், என்னென்னலாம் கேட்கிறாரோ அத்தனையும் கொடுக்கிறவர். சும்மா 1 2 இல்ல, அநேகதம். ததாதீதி தஹ தம் தம், அதாவது குடிக்கிறான் என்பதனால ஜலதஹ அப்படின்னு சொல்றோமா இல்லையா மேகத்துக்கு, ஆமாண்ணா. அப்படின்னு அர்த்தம் ஜலத்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். அதுல தித்தியா பக்தி ஏகவச்சனம் வச்சா என்ன ஆயிடும்? ஜலதம். அத போல இங்க அநேகதஹ, அநேகதஹன்னா நிறைய கொடுப்பவன். அதுல தித்தியா பக்தி ஏகவசனம் வச்சால் அநேகதம் தம், அப்பேற்பட்டவனை விநாயகரை அப்படின்னு அர்த்தம். சேர்க்க வச்ச என்ன ஆயிடும்? அநேக தந்தம்னு ஆயிடும். அந்த இம்மு வந்து நகாரம் மாறிடும். அது நம்ம பார்த்தா என்ன தோணும்? என்ன இது நிறைய தந்தங்கள் வச்சிருந்துக்காரா? அப்படி இல்லையே, ஒண்ணுதானே இருக்கு. அதை மென்ஷன் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, சரி 1.5 தந்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஏகதந்தம்னு வேற அடுத்தது வருது. அப்போ 2ம் ஒரே ஸ்லோகத்தை விரோதமா 2 இருக்கு அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. ஒரு பல்ல கொண்டவர் தான், ஏகதந்தம் தான். ஆனா அநேக தந்தம்ங்கிறது இந்த பல் விஷயமா வந்த விஷயம் இல்ல. பக்தானாம் அநேகதம், பக்தர்களுக்கு அள்ளி நிறைய கொடுப்பவர் ஏகதந்தம், அப்பேற்பட்டவரை உபாஸ்மஹே. உபாஸ்மஹேன்னு ஒரு சமத்காரமான ஒரு நல்ல ஸ்லோகம். அடுத்தது ஆதிமத்தியாந்தரஹிதம் தசாஹீனம் புராதனம் அத்விதீயமஹம் வந்தே மத்வஸ்திர சதிருஷம் ஹரிம். இது வந்து ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய ஒரு கவி. அவன் தன்னுடைய நிலையை வர்ணிக்கிறானாம். அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து பார்க்கிறாராம். இந்த வஸ்திரமும் விஷ்ணுவும் ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்றாராம். எப்படி? ஆதிமத்தியாந்தரஹிதம். விஷ்ணுவுக்கு கதை உண்டு தெரியுமா? பிரம்மாவும் சிவனும் வந்து ஆஹ் விஷ்ணுவனுடைய ஆதி மத்தியத்தையும் அந்தத்தையும் பார்க்கணும் கிளம்பினாலாம். அதை பார்க்க முடியல, பிரம்மா போய் சொல்லிட்டார். அதனாலதான் அவனுக்கு கோவில் கிடையாதுன்னு சாப்பெல்லாம் உண்டு. அடிமுடி காணாதவனேன்னு கூட நம்ம நீங்க சொல்றோம் இல்லையா சிவனை பார்த்து. அந்த கதையை மனசை வச்சுக்கணும். இப்போ அவர் எப்படி இருக்கார்? ஆதி மத்திய ரஹிதமா இருக்கார். அத போல இந்த வஸ்திரம் இருக்கான். அப்படின்னு அர்த்தம் எல்லா இடத்தையும் கிழிஞ்சு போயிடுத்து இந்த வஸ்திரம். இது எதுல ஆரம்பம் எது முடிவுன்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு க்ஷீணமா எடுத்து. அதனால இந்த வஸ்திரமும் விஷ்ணுவும் ஒண்ணு எடுத்தா தசாஹீனம். தசாஹீனம்னா விஷ்ணுவுக்கு இந்த பால்யாவஸ்தையோ அல்லது கௌமாராவஸ்தையோ விருத்தாவஸ்தையெல்லாம் கிடையாது, நித்தியமா இருக்கக்கூடியவர். அத போல இந்த வஸ்திரத்துக்கு நல்ல ஒரு நிலை, கிழிஞ்ச நிலை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப க்ஷீணமா எடுத்து இது எப்படின்னே இது எந்த நிலையில இருக்கு சொல்லவே முடியாது. அப்படி தசாஹீனமா இருக்கா. அப்புறம் புராதனம், அவரும் எண்ணிலிருந்தோ இருக்கார், இதுவும் எண்ணிலிருந்தோ இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அத்விதீயம். அத்விதீயம்னு தெரியுமோ? உலகத்துல அவர் தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அவர் தான் இல்லாம இருக்கார். அத போல எனக்கு இந்த வஸ்திரத்தை தவிர்த்து வேற வஸ்திரம் கிடையாது. இந்த வஸ்திரம் இப்ப அத்விதீயமா இருக்கு. இதுக்கு ஒரு மாற்று வஸ்திரம் கிடையாது. அப்ப இது என்னது? அத்விதீயம் தானே. ஒரு அத்விதீயம். இப்பேற்பட்ட அத்விதீயம் மத் மத்வஸ்திர சதுஷம் ஹரிம் வந்தே. எம் வஸ்திரத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த ஹரியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடிய கவி தன்னுடைய ஏழ்மையும் ரொம்ப அழகா சமத்காரமா வெளிப்படுத்துறார் அப்படின்னு தெரிகிறது. அடுத்தது வந்தேவாஞ்சித லாபாய கர்ம கிம் தன்ன கத்யதே கிந்தம் பதி தம்பதிம் இதி புரூயாம் உதாஹோ தம்பதி இதி. இது வந்து ஒரு காவியத்துல நீலகண்ட விஜய சம்புன்னு நினைக்கிறேன், அதனுடைய மங்கள ஸ்லோகமா இருக்கக்கூடிய ஸ்லோகம் அது. அதாவது அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு இல்லையா, அவரை பார்த்து இவர் சொல்றார். எப்படின்னு கேட்டா, இந்த தம்பதி சப்தம் வந்து இந்த பேர் இருக்கு இல்லையா,
ரெண்டு ஆமா. பேரையும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்த்துதான் சொல்லுது. இப்போ இவர் என்ன பண்றார், நமஸ்காரம் பண்ண வந்துட்டார் மங்கள ஸ்லோகத்துல. வாஞ்சித லாபாய, அதாவது விரும்பிய பதார்த்தங்களை பலன்களை அடைவதற்காக வந்தே வணங்குகிறேன் இப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது பொதுவா ஸ்லோகத்துல யாரை வணங்குறேன்னு சொல்லணுமா இல்லையா? நிதாய ஹிருதி விஸ்வேஷம் அப்படின்னு, விஸ்வேஷம் வந்தே நிதாய ஏதோ ஒண்ணு தித்திய இந்த கர்மாவை ஒண்ணு நிர்தேசம் பண்ணணும், பூர்த்தி பண்ணணும், கர்மாகாங்கியை பூர்த்தி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்தே வாஞ்சித லாபாயம் சொல்லிட்டார், யாரை வணங்குகிறேன்னு சொல்லணும். கர்ம கிம் நன்ன கத்தியத்தை, அதை சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல தெரியுமோ? நான் இப்ப நமஸ்காரம் பண்ண வந்தது அர்த்தநாரீஸ்வரர. சரி, இவரை தம்பதி அப்படின்னு வித்தியா பக்தி திவச்சனம் சொன்னா சரியா இருக்கும், இலக்கணப்படி சரி. ஏன்னா தம்பதி தம்பதி தம்பதையா தம்பதிம் தம்பதி தம்பதிம்னு சொல்ல முடியாது, தம்பத்தின்னு தான் சொல்லி ஆகணும், ரெண்டு பேர் இருக்கிறதுனால வித்தியா பக்தி திவச்சனம் சொல்லணும். சொன்னா இதுக்கு இடைஞ்சல் கிடையாது. நம்ம கிராமருக்கு வியாக்கரணத்துக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. ஆனா அர்த்தநாரீஸ்வரர் அப்படி சொல்ல முடியல. ஏன்னா அவர் முழு சிவனாவும் முழு பார்வதியாவும் இருந்தா தம்பதின்னு ரெண்டு பேர் இருக்கான்னு சொல்ல முடியும். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். ரெண்டுத்தையும் பாதி பாதி ஒன்னா இருக்கு. அப்போ தம்பதி அப்படின்னு திவச்சனம் சொல்ல முடியல. சரி, வேணா போயிட்டு போறது ஏகவச்சனம், தித்தியா பக்தி ஏகவச்சனம் சொல்லாமா இல்லையா? தம்பதிம் வந்தே அப்படின்னு சொல்லாமா இல்லையா? ஒருத்தர் ஆனா ரெண்டா சேர்ந்திருக்க, ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்திருக்கா, அதனால ஏகவச்சனம் சொல்ல முடியும் தானே அப்படின்னு பார்த்தா வியாக்கரணம் ஒத்துக்காது. ஏன்னா இந்த சப்தத்தை நம்ம அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாது. அப்போ நான் என்னதான் சொல்லி கர்மாகாங்கியை பூர்த்தி பண்றது? அதனாலதான் சொல்ல முடியல. கர்ம கிண்ணத கத்தியதே சொல்லவே முடியாது, சொல்லல. இது புரிஞ்சுது அப்படின்னு கிம் தம்பதிம் இது ப்ரூயாம் சொல்லுவேனா, உத அல்லது ஆஹோ தம்பதி இதி, என்னத்த சொல்றது, இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா தெரியலையே அப்படிங்கிற. அப்புறம் சதா வக்ர சதா க்ரூரஹ சதா மானதனாபஹ கன்யாராசி ஸ்திதோ நித்யம் ஜாமாதா தசமோ கிரஹ. ஒரு பொண்ணுனுடைய அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த மாப்பிள்ள ரொம்ப படுத்துறான் போல இருக்கு. அப்போ அந்த நிலையில இந்த ஸ்லோகம் சொல்றார், சதா வக்ரஹா சதா க்ரூரஹா சதா மான தனாபகா. இந்த 9 கிரகங்கள் இருக்கே, இது எப்பொழுதும் வக்கரமாலாம் இருக்காது. இப்போ நேரா போகும், சில சமயத்துல வக்கரமாகும். எப்பொழுதும் க்ரூரமா இருக்காது. ஒரு 2-3 வருஷம் இருக்கும், அப்புறம் மாறும். நல்ல ஒரு அனுகிரகமும் பண்ணும். அதே மாதிரி எல்லா சமயத்தையும் நம்ம பணத்தை இழக்கும்படியாகவோ கௌரவத்தை இழக்கும்படியாகவோ நமக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. இது 9 கிரகங்கள், சூரியாதி 9 கிரகங்கள். ஆனா இந்த 10வது கிரகம் ஒண்ணு இருக்கே, கன்னியா ராசியில் இருக்கக்கூடியதான 10வது கிரகம், இது என்ன பண்ணுமா? சதா வக்ரஹா சதா க்ரூரஹா சதா மானதன அபஹா மானதனாபஹா, மானதனத்தை போக்குறதுன்னு அர்த்தம், புடிட்டு போறதுன்னு அர்த்தம். இப்படி இருக்கக்கூடியதான கன்யா ராசி ஸ்திதா நித்தியம் ஜாமாதா தசமோ கிரகா. அதனால இவர் 10வது கிரகம். இந்த கிரகம் மட்டும் எப்பொழுதும் இந்த மாதிரிதான் இருக்கு, மத்த 9 கிரகங்கள் இப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னு. கன்யா ராசி சரிதான், அந்த ராசியில இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால தன்னுடைய பொண்ணை அவர் கட்டிட்டுக்காரனுக்காக கன்யா ராசின்னு சொல்றாரு. ஏன்னா 10வது கிரகம் சொல்லிட்டாரு இல்லையா, அதுக்கு தகுந்ததா அந்த கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன்னா மத்த கிரகங்கள்லாம் அப்படி இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம், காலநிலையில மாறும், எப்பவுமே கெடுதல் தான் பண்ணுங்கிறது இல்லை. ஆனா இது அப்படி இல்லை, கன்னியா ராசிலேயே இருக்கு படுத்துறது அப்படின்னு அந்த காலத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். இதை அப்படியே நம்ம இந்த காலத்தை மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். ஜாமாதா பதிலா வேற என்ன தேவையோ, இந்த காலத்துக்கு ஏற்றபடி என்ன தேவையோ அதை எழுதிக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது பிராதர்த்யூத பிரசங்கேன மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதः ராத்திரௌ சௌர்ய பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம். புத்திமான்களுக்கு வித்வான்களுக்கு எப்படிடா காலம் போறதுன்னு கேட்டா, பிராத்தகா ஜூத பிரசங்கேன காலை வேலை பொழுதானது சூதாட்டத்துல போயிடுறது. மத்தியாஹ்னே ஸ்திரீ பிரசங்கதா மாத்தியானிக காலமானது ஸ்திரீ விஷயமா போயிடுறது. ராத்திரே சௌரிய பிரசங்கேன ராத்திரில திருட்டுத்தனத்துல போயிடுறது. இப்படியாக தீமதாம்
புத்திமதாம் புத்திமான்களுக்கு காலோ கச்சதி காலமானது வியயமானது. இதை பார்த்தா ரொம்ப விருத்தமா இருக்கே. தீமதாம்னு என்ன போடணும்? கலானாம்னு போட்டா கூட சரியா இருக்கும். காலோ கச்சதி துர்ஜனானாம் ஏதாவது போட்டா துர்ஜனஸ்ய அப்படின்னு போட்டா சரியா இருக்கும். தீமதாம் ஏன்னு போடுவானே. இன்னொன்னு நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். காவியசாஸ்திர வினோதேன காலோகச்சதி தீமதாம் அப்படித்தானே பாக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கே, ரொம்ப அபத்தமா இருக்கே, ரொம்ப திட்டமா இருக்கேன்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்லை இதுக்கு. தியூத பிரசங்கேனா அப்படின்னு சொன்னா தியூதா மகாபாரதம். தியூதம்னு மகாபாரதம் தானே. மகாபாரதத்துல தியூதம் வருது. தியூத பிரசங்கா யஸ்மின் கிரந்தே வர்த்ததே சஹா கிரந்தா தேன கிரந்தேன காலஹா கச்சதி. மத்தியானே ஸ்திரீ பிரசங்கத்தா. ஸ்திரீ பிரசங்கான சீதையினுடைய விஷயமான கதைகள் எங்க இருக்கும், அது ராமாயணம். அத படிச்சுட்டே காலம் போறதான். ராத்திரோ சௌரிய பிரசங்கன கிருஷ்ணர் அவர் தானே சோரஹா. அவர் பண்ணின அந்த லீலைகள் எல்லாம் வச்சுட்டு எழுதியிருக்கக்கூடியதான பாகவதம் போன்ற கிரந்தங்கள். இதை வச்சுட்டுதான் அவளோட காலம் போறதான். ஆனா இது இந்த மாதிரி அர்த்தம் தெரிஞ்சுக்காத முதல்ல எடுத்த உடனே படிச்சா விபரீதமா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. அதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய சாமர்த்தியமே. சமத்காரமா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை பத்தின விளக்கம் கொடுக்குறார். நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த பங்கி பார்த்துட்டு போலாம். முதல்ல சாட்டு ஸ்லோகாகன்னு என்னது? ரச ஆனந்த ஜனகாக ஸ்லோகாக. எப்படி பாருங்க. கஜானனஹா அப்பி யானை முகத்தானும் கூட அகஜானன பத்மார்க்கா இது விரோதா. எப்படி இரண்டும் அப்படின்னு கேட்டா அகஜாயாக பார்வத்யாக ஆனன பத்மார்க்கா இது பரிஹாரா. அநேகதந்தம் ஏகதந்தம் இது விரோதா. அதுக்கு எப்படி அந்த விரோதத்தை எப்படி பரிகாரம் பண்றது? அநேகதம் தம் இது பதச்சேதேன பரிஹாரா கர்த்தவ்யா. அடுத்தது ஹரிஹி வஸ்திரஞ்ச துல்லியே. எப்படி? வஸ்திரஸ்ய தசா. தசான்னா அந்தம் நாஸ்தி. ஏன்னா டெய்லி கட்டின்னு இருக்காரு. இது எப்பதான் இந்த வஸ்திரம் விட போறாருன்னு தெரியல. அந்த மாதிரி விஷ்ணோஹோ தசா. விஷ்ணுவுக்கும் கூட என்ன இல்லை? பால்யாதி அவஸ்தா நாஸ்தி. அடுத்தது தம்பதிம் தம்பதி இது உபயதாபி வக்தும் ந சக்கியதே. ஏன்? ஆத்யா வியாக்கரண ரீத்யா அசாது தம்பதிம் சொன்னா அந்தே அர்த்தா ந யுஜ்யதே. ஏன்னா இங்க ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தர் தான். அதாவது ரெண்டு பேர் முழுக்க இல்லை, பாதி பாதியா இருக்கிறதுனால ந யுஜ்யதே யதா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம் ஏகம். அடுத்தது அந்யே கிரகாः கதாச்சிதேவ வக்ராः क्रूराः மானதன அபஹாஸ்ச பவந்தி ஜாமாதா து சதா இது விசேஷः. தியூதேன ஸ்திரீ சேவையா சௌரியேன ச காலயாபனம் குர்வந்தः. சௌரியனன் இருக்கு, இது சௌரியனன் வரணும். ஸ்லோகத்துல அப்படிதான் இருக்கு இல்லையா. சௌரிய பிரசங்கம் இருக்கு இங்க. சௌரியனன் சௌரிய பிரசங்கேன சௌரியனன் வரணும். காலயாபனம் குர்வந்தः ந தீமந்தः பவேயுः इति विरोधः. द्यूतस्य प्रसंगः यस्मिन् ग्रन्थे महाभारते इत्यर्थः. स्त्रियाः प्रसंगः यस्मिन् रामायणे, चौर्यस्य प्रसंगः यस्मिन् इति विग्रहेण क्रमशः श्रीमन् महाभारतेन श्रीमद् रामायणेन इंगे प्रसंगेन तृतीय இருக்கிறதுனால சரி श्रीमद् रामायणेन श्रीमद् भागवतेन च कालं यापयन्ति धीमन्तः इति परिहारः. इदु केल्विगल. ஏகதந்தம் உபாஸ்மஹே. கீதுஷம் ஏகதந்தம்? பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம். வேண்டாம். கஜானனம் விசேஷணங்கள்லாம் முதல்ல போட்டுறணும். அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அநேகதந்தம் ஏகதந்தம் நடுவில் சேர்த்துக்கணும். பக்தானாம் அநேகதம் ஏகதந்தம் அஹர்நிஷம் உபாஸ்மஹே. அடுத்தது வந்தே ஹரிம் கீதுஷம் மத்வஸ்திர சதிருஷம் ஹரிம் வந்தே. கர்ம கிம் தன்ன கத்யதே குதஹ ந கத்யதே. தம்பதிம் இத்யுச்யமானே வியாக்கரண சாஸ்திர விரோதः. தம்பதி இதி கத்யமானே து अर्थ विरोधः आर्थिक विरोधः. अतः अत्र कर्म न कथ्यते. जामाता दशमो ग्रहः. कथम्? अन्ये ग्रहाः कदाचिदेव वक्राः क्रूराः मानधनापहाश्च जामाता तु सदा इति इत्यतः अयं दशमो ग्रहः.
कालो गच्छति धीमतां केन भागवत रामायण महाभारतादि पठनेन स्थाने तव्य प्रत्ययान्तानि रूपाणि निवेश्य वाक्यानि घटयत सत्यं ब्रूयात् ब्रूयात् न वक्तव्यம்னு வெச்சுக்கணும் ஏன்னா ब्रवीतव्यம்னு வராது वक्तव्यம் सत्यं वक्तव्यं प्रियं वक्तव्यं न वक्तव्यं सत्यं अप्रियं न दैवम् इति संचिन्त्य त्यजेत् उद्योगमात्मनः त्यजेत् அப்படினா त्याज्यம் त्याज्यம் तव्यत प्रत्यय சொன்னா அதனால त्याज्यம் त्याज्यம் இல்லனா त्यक्तव्यம் त्यक्तव्यம் त्याज्यம் வந்தா यत् प्रत्यय வந்துரும் त्यक्तव्यம் न दैवम् इति संचित्य त्यक्तव्यम उद्योगम आत्मनः நான் முதல்ல இருக்கு அதனால न त्यक्तव्यம்னு வந்துரும் मनोभिरामां शृणुयात् नित्यं हरिकथां जनः मनोभिरामां हरिकथां नित्यं श्रोतव्यम जनैः வரணும் जनैः श्रोतव्यम அது கூட ஹரிகதா வந்திருக்கு இல்லையா श्रोतव्या जनैः कथा श्रोतव्या कथा श्रोत हरिकथाம்னு போட்டுட்டாவா அது நம்ம மாத்தும்போது அதுக்கு ஏத்தபடி மாத்தணும் ஓகே இப்போ சத்தியம் புரியாதுங்கிறத கூட சத்தியம் வக்தவியம் அப்படிங்கிற இடத்துல சத்தியம்ங்கிறது தித்தியாந்தம் இல்ல பிரதமாந்தம் தான் அது ரெண்டும் நபும்சகமா இருக்கவே நமக்கு பெருசா தெரியல இங்க வந்து பளிச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மனோபிராமா கதா ஜனைஹி ஸ்ரோதவ்யா அடுத்தது லபந்த ரூபைஹி வாக்கியானி பூரயத கதம் கேசரிணः கரிணாம் மூர்தானம் ஆருஹ்ய சமித் तेषां गण्डौ भिन्दन्ति केसरिणः भिन्दन्ति அடுத்தது ஆருணிஹி केदारखण्डात् सहसा उत्थाय समागतः महात्मानः भुवम् अवतृत्य परहितार्थम आत्मानं अर्पयन्ति அப்படின்னு அர்த்தம் பூமியை தாண்டி மத்தவாளுக்காக உதவுவாரா महात्मानः அவதீரிய 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 परहितार्थम आत्मानं अर्पयन्ति दीर्घकर्णः पक्षिशाबकान् आक्रम्य कोटरम् आनीय चखाद उपसर्गयोगाद् अर्थभेदः आस उपवेशने धातु आस्ते அப்படினா இருக்கிறான்னு அர்த்தம் அத்தியாஸ்தேன வசிக்கிறான்னு அர்த்தம் அன்வாஸ்தேன தெரியல உபாஸ்தேன்னு சொன்னா தியானிக்கிறான்னு அர்த்தம் உதாஸ்தேன கூட தெரியல இடம் பார்த்தா எல்லாம் சொல்ல முடியும் நானார்த்தாக தசா அவஸ்தா தீபவர்த்தியः வஸ்திராந்தே பூமி யோஷிதி தசா அப்படிங்கிறதுக்கு அவஸ்தான்னு ஒரு அர்த்தம் இருக்கு தீபவர்த்தியோஹோ ஓஹோ தீபவர்த்தியோஹோ அதாவது அவஸ்தா ஒரு நிலை அதற்கும் தசான்னு இருக்கு தீபத்துடைய வர்த்தி இருக்கே அதுக்கும் தசான்னு பேராம் நம்ம அந்த மாதிரி ஒண்ணு சொல்றது உண்டோ தீபவர்த்திக்கு நம்ம தசான்னு வஸ்திரத்தோட கரைக்கு தசான்னு சொல்லிட்டு தசான் சித்வா அப்படின்னு சொல்லி அதுதான் புரியுது தீபவர்த்திக்கும் அது அர்த்தம் இருக்கு நானார்த்த வர்க்கத்தில் இருக்கிறத சொல்றாவா நம்ம பயன்படுத்துறது இல்ல நான் வந்து நம்ம எங்கேயாவது பயன்படுத்துறோமா அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் வேறல அதனால இப்ப தெரியறது என்னென்ன தசாங்கிறதுக்கு ஒரு நிலை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு தீபத்தினுடைய அந்த வர்த்தி இருக்கேன் அதற்கும் பேர் இருக்கு வஸ்திராந்தே அதுதான் இப்ப நீங்க சொன்னது பூமி பூமி தசான்னா பூமி இருக்கான் யோஷிதி பெண்களுக்கும் பேரா தசான்னு इति मेदिनी கோஷா அடுத்த பர்யாய சப்தங்கள் வஸ்திரத்துக்கு என்னது வஸ்திரம் ஆச்சாதனம் வாசகா சேலம் வசனம் அம்சுகம் 6 வக்ரம் வளைவு அப்படிங்கிறதுக்கு இருக்கு இல்லையா அதுக்கு அராலம் ரிஜினம் ஜிம்ஹம் ஊர்மிமத் குஞ்சிதம் நதம் ஆவித்தம் குட்டிலம் புக்னம் வேலிதம் வக்ரம் அப்படின்னு 11 பேர் இருக்கு வக்ரம்னா குணங்கள் வராதுன்னா வக்ரம்னா வளைந்தா அப்படின்னு வளைவுன்னு அர்த்தம் அவனோட குணம் நேரான குணம் இல்ல வக்கர குணமா இருக்குன்னு அர்த்தம்னா நேரு குணங்கள் இல்ல வளைந்த குணம்னா கெட்ட குணம்னு அர்த்தம் வக்ரம்ங்கிறது வக்ரகதின்னு சொல்றோமா இல்லையா
அது நேர் வழியில இல்ல அவன் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக நம்ம அப்படி சொல்றோமே அந்த தவிர அது பின்னாடி குணத்துல அந்த குணத்தை வக்கர குணம் புரியுது. அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவன் வக்கரகத்தில போறான்ப்பா, அவனெல்லாம் இதுல சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொன்னா அர்த்தம் தப்பான வழியில போறான், நேர் வழியில தப்பான போறேன்னு வழியில, அர்த்தம். நேர் அப்ப வழியில. அந்த வக்கரத்துக்கு என்ன அர்த்தம்? வளைவுன்னு தான் அர்த்தம். அதாலும் ரிஷிபதி சித்திகள். இதோட இருக்கட்டுமா? விஸ்வேஸ்வரம் இல்ல. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாகீஷாத்யா சுமனசः சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம்.